ஏழுமலையானோட தரிசனம் கிடைச்சா நம்ம ஏழ்மையெல்லாம் நீங்கி செல்வம் பெருகும் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம லாசஸ் எல்லாம் நீங்கி ப்ராஃபிட் வர்றதுக்கு கரெக்டான ஸ்டாக்ல கரெக்டான டைம்ல கரெக்டான பிரைஸ்ல என்ட்ரி எடுத்தா மட்டும்தான் முடியும். அப்படி கரெக்டான ஸ்டாக்ல கரெக்டான டைம்ல கரெக்டான பிரைஸ்ல என்ட்ரி எடுக்கக்கூடிய 7 ஸ்டெப் மெத்தடாலஜி பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்டிங், ட்ரேடிங் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. 7 ஸ்டெப் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் வால்யூம், மூணாவது மொமெண்டம். இந்த 3 பேர் தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட மும்மூர்த்திகள் சொல்லுவோம். இந்த மும்மூர்த்திகளை பத்தி ஆல்ரெடி ஒரு டீடைல் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது 7 ஸ்டெப் மெத்தடாலஜியோட செகண்ட் பார்ட். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கன்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். 4th பேட்டர்ன், 5th வாலட்டிலிட்டி, 6th டைம், 7th சென்டிமெண்ட். பேட்டர்னை சிம்பிளா டிஃபைன் பண்றதுனா ஒரு ட்ரேடரோட எமோஷனல் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த பேட்டர்ன். ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது, பட் மோஸ்ட் பவர்ஃபுல் பேட்டர்னா அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் எல்லா பிரைஸ் பேட்டர்ன் கொண்டாட பேஸ். அண்ட் இது டிராப் பண்ணக்கூடிய லொகேஷன் அண்ட் டைரக்ஷனை பொறுத்துட்டு பிரைஸ் பேட்டர்ன் நம்ம நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு சிலது கப் பேட்டர்ன், அதுக்கப்புறம் சிஐடி பேட்டர்ன், சேனல் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இன்னும் நிறைய பேட்டர்ன் இருக்குது. பட் இந்த 4 தான் மோஸ்ட் பவர்ஃபுல் பேட்டர்ன். நீங்க ஒரு ட்ரேடர் ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் ஆக நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ண கத்துக்கோங்க. இதுதான் பேஸ். நீங்க மட்டும் ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆயிடலாம். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பார்க்கலாம். சப்போர்ட் தான் ஒரு பிரைஸ்க்குள்ள ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன். அண்ட் இந்த டிமாண்ட் ஜோன் கீழே பிரைஸ் போகாம பார்த்துக்கிறது தான் இந்த சப்போர்ட்டோட மேஜர் ரோல். அதுவே ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இதுதான் ஒரு பிரைஸ்க்குள்ள ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோன். அண்ட் இந்த சப்ளை ஜோனுக்கு மேல பிரைஸ் போகாம பார்க்கறது தான் இந்த ரெசிஸ்டன்ஸோட மேஜர் ரோல். இன்னும் சிம்பிளா இந்த கான்செப்ட் நான் லைன் டிரா பண்ணி காமிச்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டிங் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அண்ட் எண்ட் ஆஃப் தி டேல ரெட் இல்லைனா கிரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். பட் இங்க நம்மளுக்கு கலர் ரொம்ப முக்கியம் இல்ல. இப்போ இந்த கேண்டில் வச்சுட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணலாம். கேண்டிலோட ஹையர் பிரைஸ்ல லைன் டிரா பண்ணா அதை நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதுவே கேண்டிலோட லோயர் பிரைஸ்ல லைன் டிரா பண்ணா அதை நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். தென் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் டு ஃபியூ வீக்ஸ்க்கு ஸ்டாக் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல, அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே ட்ரேடிங் அதை வச்சுக்கலாம். அப்படின்னா மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு சப்ளை ஜோன். அட் த சேம் டைம் கீழே இருக்கிற சப்போர்ட் ஜோன் தான் நம்மளுக்கு டிமாண்ட் ஜோன். இப்போ இந்த பேட்டர்ன் தான் நம்ம சேனல் பேட்டர்ன் சொல்றோம். சேனல் பேட்டர்ன் வந்து ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்ன். தென் எப்போ ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த சப்ளை ஜோனான ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணுதோ அந்த கேண்டில் நம்ம பிரேக் அவுட் கேண்டில் சொல்லுவோம். அட் த சேம் டைம் எப்போ ஒரு பிரைஸோட கேண்டில் சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணுதோ அந்த கேண்டில் நம்ம பிரேக் டவுன் கேண்டில் சொல்லுவோம். தென் ஆஃப்டர் பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஸ்டாக் ஒரு ஃபியூ டேஸ்க்கு மேல போயிட்டு அகைன் சேம் ரெசிஸ்டன்ஸ் லைனை ரீச் ஆகும். இதை நம்ம ரீட்ரேஸ் இல்லைனா புல் பேக்னு சொல்லுவோம். தென் இந்த பிரைஸ் பேட்டர்ன் நம்ம சிஐடி பேட்டர்ன் சொல்லுவோம். சிஐடி மீன்ஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன். அப்படின்னு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அதே மாதிரி கேண்டில் பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் ஃபியூ டேஸ் டு ஃபியூ வீக்ஸ்க்கு கீழே போயிட்டு அகைன் சேம் லைனை ரீடெஸ்ட் பண்ணும். தென் இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்கும். இந்த கேண்டில் தான் நம்ம சிஐடி பேட்டர்ன் சொல்லுவோம். சிஐடி மீன்ஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன். அப்படின்னா சப்போர்ட் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இவ்வளவு தாங்க பிரைஸ் ஆக்ஷன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் ரியல் ட்ரேடிங்ல இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தென் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சார்ட்ல பேக் டெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவு நாலேஜ் கேதர் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்ல நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ப்ராக்டிஸ், பேக் டெஸ்ட். பேக் டெஸ்ட் மேக்ஸ் எ ட்ரேடர்ஸ் பெர்ஃபெக்ட். இது என்னோட தாரக மந்திரம். இப்போ ரியல் சார்ட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சார்ட்ல வந்து நம்மளுக்கு 3 டிமாண்ட் ஜோன் இருக்குது. எப்பெல்லாம் பிரைஸ் டிமாண்ட் ஜோனை ரீச் பண்ணதோ அகைன் பிரைஸ் வந்துட்டு அப் ட்ரெண்டுக்கு போயிருக்குது. தென் ரெசிஸ்டன்ஸ் இங்க ஸ்டாக்குக்கு 4 சப்ளை ஜோன் இருக்குது. இந்த 4 சப்ளை ஜோன் எப்பெல்லாம் பிரைஸ் மீட் ஆகுதோ தென் அகைன் பிரைஸ் வந்துட்டு டவுன் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. சிஐடினா சேஞ்ச் இன் டைரக்ஷன். அதாவது ப்ரீவியஸ்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கும் இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். அதை அப்படியே ஆப்போசிட்ல மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் ஆச்சுன்னா இந்த சிஐடி பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அது டவுன் ட்ரெண்டுக்கு போகும். இப் இன் கேஸ் ப்ரீவியஸ் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா சிஐடி பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். இங்க இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மல்டிபிள் சப்ளை ஜோன் இருக்குது. எப்போ எல்லாம் பிரைஸ் சப்ளை ஜோனை ரீச் ஆகுதோ சப்ளை ஜெனரேட் ஆகுது. அதனால பிரைஸ் பேக் டு டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. பட் இந்த கேண்டில் பாருங்க, இந்த கேண்டில் எக்ஸாக்டா ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரீடெஸ்ட். டோட்டலா இந்த பேட்டர்ன்ல 2 டைம்ஸ் ரீடெஸ்ட் பண்ணிருக்குது. தென் அகைன் பிரைஸ் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்குது. பிரைஸ் இங்கே அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் சப்ளை ஜெனரேட் ஆயிருக்குது, அதுக்கப்புறம் ஷார்ப் ஃபால். தென் அகைன் சேம் சப்ளை ஜோன் பிரைஸ் வந்திருக்குது, அகைன் ஃபால் ஆயிருக்குது. அகைன் சப்ளை ஜோன் வந்திருக்குது, மறுபடியும் ஃபால் ஆயிருக்குது. அகைன் சப்ளை ஜோன், அகைன் ஃபால், அகைன் சப்ளை ஜோன், அகைன் ஃபால். ஃபைனலா இந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. இதைத்தான் நம்ம சிஐடி பேட்டர்ன் சொல்றோம். நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட்டான கப் பேட்டர்ன். கப் பேட்டர்னை சிம்பிளா சொல்லணும்னா பிரைஸோட ஃபார்மேஷன் கப் ஷேப்ல இருக்கும், அவ்வளவுதான். இந்த கப் பேட்டர்ன்ல 2 டைப் ஆஃப் கப் பேட்டர்ன் இருக்குது.
ஒன்னு நார்மல் கப் பேட்டர்ன், செகண்ட் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். இந்த ரெண்டு பேட்டர்னை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, சேம் அதே கான்செப்ட் தான். இன்னைக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்டிங் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். தென் எண்ட் ஆஃப் தி டேல கேண்டிலோட ஹையர் அண்ட் லோயர் பிரைஸ்ல லைன் டிரா பண்ணலாம். மேல இருக்குது ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்குது சப்போர்ட். தென் ஏதோ ஒரு ரீசனால பிரைஸ் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். மேபி ஹையர் வேல்யூஷன் இல்லனா பியர் மார்க்கெட், இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனால பிரைஸ் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஆஃப்டர் ஃபியூ வீக்ஸ் டு ஃபியூ மந்த்ஸ் கரெக்ஷன், பிரைஸோட வேல்யூஷன் கரெக்ட் ஆகலாம், இல்லனா மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆகலாம். அப்படி ஸ்டெபிலைஸ் ஆகும்போது ஸ்டாக்கோட பிரைஸ் கன்சாலிடேட் ஆகும். அப்படி கன்சாலிடேட் ஆகும்போது கன்சாலிடேஷன் பேஸ்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்க ஜோன் நம்மளுக்கு டிமாண்ட் ஜோன். எப்போ இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ரெசிஸ்டன்ஸ் லைனை நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ இந்த ஸ்டாக்குக்கு டிமாண்ட் ஜெனரேட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த கேண்டில் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. இந்த கேண்டில் நம்ம பிரேக் அவுட் கேண்டில் சொல்லுவோம். தென் ஒரு ஃபியூ டேஸ்க்கு மேல போயிட்டு அகைன் சேம் லைனை நம்மளுக்கு ரீடெஸ்ட் பண்ணும். தென் இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்கும். தென் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் ஃபர்தரா அப் ட்ரெண்டுக்கு போகும். ஒன்ஸ் ஃபர்தரா அப் ட்ரெண்ட் போனதுக்கு அப்புறம் சேம் ரெசிஸ்டன்ஸ் லைனை ரீச் பண்ணும். இப்போ இந்த கிரீன் கேண்டில் எக்ஸாக்டா நம்மளுக்கு லிஸ்டிங் டே கேண்டிலோட ஹையர் பிரைஸை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த கேண்டில் பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஃபியூ டேஸ்க்கு பிரைஸ் மேல போயிட்டு அகைன் சேம் ரெசிஸ்டன்ஸ் லைனா ரீடெஸ்ட் பண்ணும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்கணும். இதுக்கப்புறம் பிரைஸ் ஃபர்தரா அப் ட்ரெண்டுக்கு போகும். இப்போ இதை நம்ம பார்க்கும்போது கிளியரா புரியல எந்த மாதிரி ஃபார்மேஷன் கொடுத்துருக்குன்னு. இதை ஈஸியா புரியுறதுக்கு நான் என்ன பண்றேன்னா இதுதான் நம்ம கப் பேட்டர்ன் சொல்றோம். கப் ஷேப்ல இருக்குல்ல, அவ்வளவுதான் கப் பேட்டர்ன். செகண்ட் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன், சேம் கான்செப்ட். கேண்டிலோட ஹையர் லோயர் லைன் டிரா பண்றோம். தென் ஃபியூ டேஸ் டு ஃபியூ வீக்ஸ் பிரைஸ் ஃபால் ஆகுது. அகைன் பாட்டம்ல கன்சாலிடேட் ஆகுது. பாட்டம்ல கன்சாலிடேஷன் பேஸ்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணிக்கலாம். கீழே இருக்குது டிமாண்ட் ஜோன், சேம் பிரேக் அவுட் கேண்டில். அதுக்கப்புறம் பிரைஸ் ஃபர்தர் அப் ட்ரெண்டுக்கு போகும். தென் அகைன் சேம் ஒரு கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுக்கும். பட் இங்க என்ன நடக்கும்னா, கேண்டில் பிரேக் அவுட்க்கு அப்புறம் பிரைஸ் ஃபர்தரா மேல போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணாம பிரைஸ் இமிடியேட்டா ஃபால் ஆயிரும். பட் இந்த கேண்டிலோட பிரேக் அவுட்க்கு அப்புறம் பிரைஸ் மேல போய் ரீடெஸ்ட் பண்ணாம இமிடியேட்டா ஃபால் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் டு ஃபியூ வீக்ஸ்க்கு என்ன ஆகும்னா சைடு வேஸ்ல கன்சாலிடேட் ஆகும். தென் அகைன் சேம் ரெசிஸ்டன்ஸ் லைனை ஒரு கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்கும். இப்போ இந்த கேண்டில் நம்மளுக்கு பிரேக் அவுட் கேண்டில். இப்போ இதை பாருங்க, நம்மளுக்கு இது ஒரு கப் பேட்டர்ன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. தென் இந்த ஸ்மால் ஏரியா தான் ஹேண்டில். இப்போ நல்லா பாருங்க, நம்மளுக்கு கப் அண்ட் கேண்டில், இதுதான் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன். இப்போ ரியல் சார்ட்ல பார்க்கலாம். ரியல் சார்ட்ல நம்மளுக்கு இந்த இடத்துல சப்ளை ஜென்ரேட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் பிரைஸ் ஃபர்தரா ஃபால் ஆயிருக்குது. ஃபால் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஆயிருக்குது. தென் இந்த கேண்டில் நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் அப் ட்ரெண்ட். அகைன் இந்த இடத்துல நம்மளுக்கு சப்ளை ஜென்ரேட் ஆயிருக்குது. அதனால பிரைஸ் ஃபர்தரா ஃபால் ஆயிருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஃபியூ வீக்ஸுக்கு கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் பிரைஸோட கேண்டில் இங்க பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது ஒரு இனிஷியல் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப் அப் ட்ரெண்ட். தென் ஃபைனலா இந்த கேண்டில் நம்மளுக்கு பிரேக் அவுட் கேண்டில். இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் பிரைஸ் ஃபர்தரா மேல போயிருக்கு. மேல போய் எக்ஸாக்ட்டா இந்த சப்ளை ஜோனோட ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கப் பேட்டர்ன் இருக்குது. ஒன்னு இன்சைடு கப், இந்த இடத்துல ஒரு கப் பேட்டர்ன், இது ஒரு ஸ்மால் கப். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கப் பேட்டர்ன், இது ஒரு ஸ்மால் கப். ஃபைனலா இந்த இடத்துல ஒரு கப், இது நம்மளுக்கு மேஜர் கப். டெக்ஸ்ட் புக்ல படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் படிச்சதை அப்படியே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல அப்ளை பண்ண முடியுமா? அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஹியூமனோட எமோஷன் நிறைய இருக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேட்டர்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இங்க நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, ஒரு கப் பேட்டர்ன், அந்த கப் பேட்டர்னுக்குள்ள ரெண்டு இன்சைடு கப் பேட்டர்ன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் எடுக்க கத்துக்கணும். நெக்ஸ்ட் சேனல் பேட்டர்ன். சேனல் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சேனல் பேட்டர்ன் வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்ன் வரையறதுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸ், மேல இருக்குது ஹையர் பாயிண்ட், கீழே இருக்குது லோயர் பாயிண்ட். மேல 3 ஹையர் பாயிண்ட், இதுதான் பிரைஸ்க்கு சப்ளை ஜோன். கீழே 5 லோயர் பாயிண்ட் இருக்குது, இதுதான் பிரைஸ்க்கு டிமாண்ட் ஜோன். ஸ்டாக்கோட பிரைஸ் வித்தின் ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கும். சேனல் பேட்டர்ன் மோஸ்ட்லி கன்சாலிடேஷன் இல்லனா சைடுவே மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகும். இதுல நம்ம ட்ரேடிங் எடுக்க அவாய்ட் பண்ணணும். இப்போ இன் கேஸ் ஸ்டாக்கோட பிரைஸோட மூவ்மெண்ட் மோர் தென் 20% மேல இருந்துச்சுன்னா அதில் நம்ம ட்ரேடிங் எடுக்கலாம். இப்போ இந்த சார்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த கிரீன் கேண்டில் ஆல்ரெடி பிரேக் அவுட் கேண்டிலா இருக்குது. ஸோ இந்த கேண்டலோட ஹையர் பிரைஸ்ல என்ட்ரி எடுக்கலாம். இந்த கேண்டலோட லோயர் பிரைஸ் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா ஒன்ஸ் இதோட சப்ளை ஜோன் ரீச் பண்ண உடனே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும். தென் அகைன் இந்த இடத்துல ஒரு ஷார்ட் ஃபால், அகைன் இந்த இடத்துல ஒரு பின் பார் கேண்டில், கேனோட ஹையர் பிரைஸ்ல என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் கீழே. அதுக்கப்புறம் ட்ரெண்டை ஃபாலோ பண்றோம். சேம் சப்ளை ஜோன் ரீச் ஆனோம்னா ப்ராஃபிட் புக் பண்ணணும். அதுக்கப்புறம் அகைன் சேம் லோயர் பாயிண்ட் வந்துருக்குது. டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்குது, மேல போயிருக்குது. டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்குது, மேல போயிருக்குது. பட் இங்க பாருங்க, இந்த எல்லா இடத்துலயும் சேம் ஹையர் பாயிண்ட் ரீச் ஆயிருக்குது. பட் இந்த லொகேஷன்ல ரீச் ஆயிருக்கானா? ரீச் ஆகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரைஸ் ஃபார்ம் ஆகும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த இடத்துல நம்ம ட்ரேடிங் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா சம் கேஸ்ல பிரைஸ் ஃபால் ஆகி டவுன் ட்ரெண்டுக்கு போயிடும். தென் ஃபைனல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கணும். அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் பிரைஸ் வந்துட்டு வித்தின் ரேஞ்சுக்குள்ள ஸ்கியூஸ் ஏரியால ட்ரேடிங் ஆகும். பேட்டர்னோட லெஃப்ட் சைட்ல பாருங்க,
ஒரு ஷார்ப் அப் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்ளை ஜெனரேட் ஆயிருக்குது, பிரைஸ் அப்படியே ஸ்லோவா ஃபால் ஆகி வந்திருக்குது. இந்த இடத்துல டிமாண்ட் ஜெனரேட் ஆயிருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் சப்ளை ஜெனரேட் இருக்குது, ஸ்மால் டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் சேம் ரெசிஸ்டன்ஸ்ல ரீச் பண்ணியிருக்குது, திருப்பி ஃபால் ஆயிருக்குது. ஃபைனலா இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேல போயிருக்குது. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது எந்த சைடுல பிரேக் அவுட் கொடுக்குறது தான். சம் கேசஸ்ல என்ன ஆகும்னா பிரைஸ் ஆக்ஷன் மேல பிரேக் அவுட் கொடுக்கும், சம் கேஸ்ல பிரைஸ் வந்துட்டு கீழே பிரேக் அவுட் கொடுக்கும். எந்த சைடுல பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த சைடுல நம்ம பொசிஷன் எடுக்கணும். மேல பிரேக் அவுட் கொடுச்சுன்னா லாங் பொசிஷன் போகணும், கீழே பிரேக் அவுட் கொடுச்சுன்னா ஷார்ட் பொசிஷன் போகணும். லைவ் சார்ட்ல அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி மும்மூர்த்தி கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் வால்யூம், மூணாவது மொமெண்டம், இந்த மூணையும் மார்க் பண்ண சொல்லியிருப்பேன். பட் இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் மார்க் பண்ண போறது கிடையாது, அதுக்கு பதிலா பிரைஸ் ஆக்ஷனை மார்க் பண்ண போறோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணணும், தென் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு அந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு உண்டான நேமை டிஃபைன் பண்ணணும், தென் பிரைஸ், வால்யூம், மொமெண்டம், இந்த மூணையும் மார்க் பண்ணணும். அப்படின்னு இந்த சார்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் டிரா பண்ண வேண்டியது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த சார்ட்ல இதுதான் நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். மேல வந்துட்டு 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே ஒரு மல்டிபிள் சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேட்டர்னுக்கு உண்டான நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும். இந்த பேட்டர்னோட நேம் சேனல் பேட்டர்ன். தென் செகண்ட் நம்ம பார்க்க வேண்டியது பிரைஸ். பிரைஸ் இங்க நம்மளுக்கு கேப் அப் ஓபன் ஆயிருக்குது, புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்திருக்குது. செகண்ட் ஸ்டெப் நம்மளுக்கு ஓகே. மூணாவது பார்க்க வேண்டியது வால்யூம். வால்யூம் நம்மளுக்கு டீசென்ட்டா பில்ட் அப் ஆயிருக்குது. பாசிட்டிவ் கேண்டிலோட வால்யூம் பாருங்க, ரொம்ப ட்ரையா இருக்குது. பட் இந்த கேண்டில்ல வால்யூம் சூப்பரா பில்ட் அப் ஆயிருக்குது. ஸோ செகண்ட் முடித்து வால்யூம் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. மூணாவது பார்க்க வேண்டியது மொமெண்டம். மொமெண்டம் நம்மளுக்கு RSI 60 கிராஸ் பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் இது நம்மளுக்கு கிரீன் சைன், செகண்ட் பிரைஸ் கிரீன் சைன், மூணாவது வால்யூம் கிரீன் சைன், நாலாவது மொமெண்டம். இப்போ நம்ம இருக்குது 4வது ஸ்டெப்பு. 4 ஸ்டெப்புமே நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு. 4 ஸ்டெப்புமே நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த ஸ்டார்ட் செட்டப்புக்கு நம்ம 4 ஸ்டார் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். பிரைஸ் இங்க பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரைஸ் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்குது. ஒரு சூப்பர் ரேலி. இது எல்லாமே வீக்லி கேண்டில் ஆல்மோஸ்ட் 100% வித்தின் மந்த்துக்குள்ள இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்டெப் 5 வொலட்டிலிட்டி. வொலட்டிலிட்டியை செக் பண்றதுக்கு நான் பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்றேன். இந்த பொலிஞ்சர் பேண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற வொலட்டில் கண்டிஷனை செக் பண்றதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ட்ரெண்ட் ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. இந்த பொலிஞ்சர் பேண்டை பொறுத்த வரைக்கும் 3 பேண்ட் இருக்குது. ஒன்னு அப்பர் பேண்ட், செகண்ட் லோயர் அண்ட் மிடில் பேண்ட். இந்த பொலிஞ்சர் பேண்ட் நேரோ வந்துச்சுன்னா லெஸ் வொலட்டிலிட்டியா இருக்குன்னு அர்த்தம். அதுவே பேண்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஹையர் வொலட்டிலிட்டின்னு அர்த்தம். இப்போ சார்ட் செட்டப்ல பார்க்கலாம். சோ இதான் பொலிஞ்சர் பேண்ட் செட்டப். கீழே இருக்குது லோயர் பேண்ட், மேல இருக்குது அப்பர் பேண்ட், நடுவில் இருக்குது மிடில் பேண்ட். இந்த மிடில் பேண்ட் வந்துட்டு 20 மூவிங் ஆவரேஜ். இந்த பொலிஞ்சர் பேண்ட் செட்டப்புக்கு எந்த செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்ல, அசிட்டிஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சார்ட் செட்டப்ல பொலிஞ்சர் பேண்ட் பார்க்கலாம். எப்போ ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் ஹையர் பேண்ட பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ ஸ்டாக்ல ஹையர் வொலட்டிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னு அந்த ஸ்டாக்ல புல் உள்ள வந்திருக்காங்க, மார்க்கெட் அப் அண்ட் போகுது. இது வந்துட்டு புல்லிஷ் செட்டப். அதுவே ஸ்டாக்கோட பிரைஸ் வித்தின் ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆச்சுன்னா இதைத்தான் நம்ம சைடுவே மார்க்கெட்னு சொல்லுவோம். இந்த சைடுவேஸ்ல மார்க்கெட்ல வொலட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அதுவே ஸ்டாக் பிரைஸ் எப்போ லோயர் பேண்ட பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்படின்னா அந்த ஸ்டாக்ல ஹையர் வொலட்டிலிட்டி அர்த்தம். பட் ஸ்டாக் பிரைஸ் லோயர் பேண்ட பிரேக் அவுட் கொடுத்ததுனால டவுன் ட்ரெண்டுக்கு போயிடும். இது நம்ம பியர் மார்க்கெட்னு சொல்லுவோம், பியரிஷ். இப்போ ரியல் சார்ட் செட்டப்ல பார்க்கலாம். சோ இது ஆல்ரெடி சேம் செட்டப் தான். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண வேண்டியது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன், தென் பிரைஸ் புல்லிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் வால்யூம். நம்மளுக்கு வால்யூம் அதிகமா பில்டப் ஆயிருக்குது. மூணாவது மொமெண்டம். இப்போ 4 மூர்த்தி நம்மளுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. அஞ்சாவதா வொலட்டிலிட்டி இந்த ஸ்டாக்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பொலிஞ்சர் பேண்ட் உள்ள கொண்டு வரலாம். பொலிஞ்சர் பேண்ட் பாருங்க, எக்ஸாக்ட்டா பொலிஞ்சர் பேண்ட் ஹையர் பேண்ட பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரைஸ் அப்படியே பேண்ட்ல வாக் பண்ணிருக்குது. அதுக்கப்புறம் இங்க ஒரு ஸ்மால் புல் பேக் எக்ஸாக்ட்டா 20 மூவிங் ஆவரேஜ்ல ரீடெஸ்ட் பண்ணிருக்குது. தென் அகைன் இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்திருக்குது. அகைன் பேண்ட்ல வாக் பண்ணி போயிருக்குது. இந்த சார்ட் செட்டப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 ஸ்டெப் ஓகே ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன், செகண்ட் பிரைஸ், மூணாவது வால்யூம், நாலாவது மொமெண்டம், அஞ்சாவது பொலிஞ்சர் பேண்ட். சோ இந்த சார்ட் செட்டப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 ஸ்டார்ஸ். இந்த 5 செட்டப்புமே பக்காவா இருக்குது. பட் நம்ம என்ட்ரி எடுக்கிற டைம் சரியில்லைன்னா அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய செட்டப்பா இருந்தாலும் அது ஃபெயிலியர் ஆயிரும். சோ டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டான செட்டப்ல, கரெக்டான பிரைஸ்ல, பெர்ஃபெக்டான ஸ்பாட்ல, கரெக்டான டைம்ல என்ட்ரி எடுத்தா மட்டும்தான் அந்த ஸ்டாக் நம்மளுக்கு ஒரு மல்டி பேக் ரிட்டர்ன்ஸ் தரும். சோ டைம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு. டைம் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. அதுல ஒண்ணு நான் கன்சிடர் பண்றது ஈக்வினாக்ஸ் எஃபெக்ட். இது இயர்லி ட்வைஸ் வரும். தென் மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்ஸ். செட்டப் பெர்ஃபெக்டா இருக்கும். பட் மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்ல குவார்டர் ஏர்னிங்ஸ்ல பெரிய டிராப் இருந்துச்சுன்னா ஸ்டாக் பிரைஸ் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால இந்த மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். மூணாவது ஹர்ஷத் மெத்தா ஸ்கேம், தென் கொரோனா வைரஸ், வார், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த டைம்ல நம்மளால யாருமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. பட் இது ஒரு சிலதுல லைக் மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி. தென் ஃபைனலா ஸ்டெப் நம்பர் 7 சென்டிமெண்ட். மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் மார்க்கெட் கிரீடில் இருக்கா இல்ல ஃபியர்ல தெரியும். தென் விக்ஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ், தென் புட் கால் ரேஷியோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்.
ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு வகையான செட்டப் தான். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் சென்டிமெண்ட் எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்றது மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் தான். புட் கால் ரேஷியோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் கன்சிடர் பண்றது கிடையாது. சப்போஸ் நீங்க வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றீங்க, ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்றீங்கன்னா இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். வீடியோட எண்டு பாட்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண 7 ஸ்டெப் மெத்தடாலஜி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான்ல ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வீடியோல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது, தென் ஒரு பெர்ஃபெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி செலக்ட் பண்றது பத்தி பார்க்கலாம். அன்டில் ஸ்டே டியூன்ட் வித் டெக்னோ ஃபண்ட். நான் பாரதி.